அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? உங்களோட இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால புதுசா எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். 1 கப் புழுங்கல் அரிசி, 1 கப் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு 4 மணி நேரம் முன்னாடி. இது நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம், இதுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை பயிறு, இதை வந்து நான் ஊறவெல்லாம் வைக்கலை, அப்படியே குக்கரில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு சும்மா லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். ஒரு 5 விசில் வச்சேன். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து இதை லைட்டாக மேஷ் பண்ண மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக இப்போ நம்ம 1 கப் பயிர் சேர்க்குறோன்னா 1.5 கப் தண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு லைட்டாக மேஷ் பண்ண மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் துருவல் இந்த இடத்துல இதில் சேர்த்துக்கலாம், இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணம் இல்லை கிளாஸு ஏதாவது எடுத்து லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் அடியில் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு ஊற்றுங்க. ஸ்டப்பிங் வந்து அதிகமாக வைங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் செஞ்சோம்னா உள்ளே இருக்க அந்த ஸ்டப்பிங் மட்டும் சாப்பிட்டு வெளியே இருக்க பொருளை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா மாவும் அந்த ஸ்டப்பிங்கும் நல்லா ஒட்டிக்கும். அதோட மாவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி முதல்ல கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு நிறைய ஸ்டஃபிங் வைக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டஃபிங் தான் வைக்கணும்னு இல்லைங்க, நீங்கள் எது வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம். வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் வெல்லம் சேர்த்தும் வைக்கலாம். இல்லை நீங்கள் கடலைப்பருப்பு ஸ்டஃபிங், தேங்காய் ஸ்டஃபிங், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. ஹெல்த்தியாக செய்கிறதுக்காக நான் பச்சை பயிறு யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு நமக்கு அந்த மாவுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். அதுக்கப்புறம் மாவை மறுபடியும் மேலே ஊற்றினோம்னா சைட்லேயும் போவோம், மேலேயும் மாவு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் 3/4 பாகம் இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு இப்படி லைட்டாக கீழே தட்டிக்கலாம். அப்படி தட்டினோம்னா நமக்கு அந்த பபுள்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு 5 கிண்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அடுத்து பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பாத்திரம் ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 1/4 பாகம் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், ஒரு 1/4 பாகம் அளவு தண்ணி தான் ஊற்றிருக்கோம். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிண்ணங்களை வச்சிடலாம். தண்ணி வந்து பாருங்கள் அதிகமாக வைக்காதீங்க, ஃப்ளாட்டான பாத்திரமாக இருக்கணும். 1/4 பாகம் தண்ணி இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி இதை வேக வைக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு சிம், அதாவது ரொம்பவே ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு நம்ம இட்லி அவிக்கிற வேகத்துக்கு வச்சு நான் ஒரு 15 நிமிஷம் இதை வேக வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், இதில் சுத்தமாக ஒட்டவே இல்லை, வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வெளியே வச்சு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். சூடாக இருக்கும் போதே எடுக்காதீங்க, லைட்டாக ஆறட்டும். கை சூடு தாங்குகிற அளவுக்கு வந்த அப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆறி இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு சைடில் வந்து லைட்டாக எடுத்து விட்டுடலாம். ஏன்னா நம்ம இதில் ஆல்ரெடி எண்ணெய் போட்டிருக்கோம், ரொம்ப ஈஸியாக வந்துடும். சும்மா லைட்டாக கத்தியை வச்சு இப்படி எடுத்துகிட்டு நம்ம இதை ஒரு தட்டுக்கு அப்படியே திருப்பிக்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்டஃபிங் உள்ளே எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சும்மா லைட்டாக ஒரு சிட்டிகை சோடா மாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அவல் சேர்த்து அரிசியோடு அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். இது அடியில் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஸ்டஃபிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. அதோட மாவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் 1 ஸ்பூன் அவலும்
அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் சுவையாகவும் நல்ல ஸ்பான்சியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.